வணக்கம். இன்றைய செய்திகள். சினிமா விளம்பர படத்தில் நடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிர்வாகம் என்றால் என்ன என்பதே தெரியவில்லை. சினிமா விளம்பர படத்தில் நடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின், வேலு, நேரு, செந்தில் பாலாஜி, சேகர்பாபு ஆகிய நால்வரும் முதல்வர் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளன. திமுக அரசுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காக புகாரை போலீசார் ஏற்பதில்லை. பள்ளி கல்லூரி வாசல்களில் திமுகவினர் போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்றனர். கேவிக்குப்பம் தொகுதியில் தலித் தலைவரான ஜெகன்மூர்த்தியை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக போட்டியிட சொன்ன போது திருமாவளவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். அவரை மனதார பாராட்டுகிறேன். பட்டியல் சமூக தலைவர்கள் தங்களுக்குள் மோத வேண்டும், வன்னியர்களும் பட்டியல் இனத்தவர்களும் மோத வேண்டும் என்பதுதான் திமுகவின் சூழ்ச்சி. ஜாதிவாரி கணக்கெடுப்பை சமூக நீதி கணக்கெடுப்பு என அழைக்க வேண்டும். வன்னியர் இடஒதுக்கீட்டை கெடுத்த துரோகி ஸ்டாலின் சமூக நீதி என எழுதச் சொன்னாலும் படிக்கச் சொன்னாலும் அவருக்கு தெரியாது. தர்மபுரி என்று ஸ்டாலின் என்னை விமர்சிக்கிறார். எனக்கும் உங்கள் மகனை நீங்கள் வளர்த்த விதம் பற்றி பேச தெரியும் என்று அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். உதயநிதியை முதல்வராக்குவதே ஸ்டாலினின் குறிக்கோள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதியை மறுவரையறை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனால் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்கள் பழைய ரூபத்தை காட்டுவோம் என திமுக கூறுகிறது. அப்படியென்றால் திமுக பழையபடி ரவுடிசம் செய்ய போகிறதா? ஏமாற்று வேலையாக தொகுதி மறுவரையறை பிரச்சனையை திமுக கையில் எடுத்துக் கொண்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதியை முதல்வராக்குவதே ஸ்டாலினின் குறிக்கோள். விஜயின் தேர்தல் அறிக்கை குறித்தெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். மக்கள் வெறுப்புக்கு ஆளானதால் முதல்வர் ஸ்டாலின் தடுமாறுகிறார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற அபாண்ட குற்றச்சாட்டை வைத்து கருப்பு கொடி போராட்டம், சட்ட நகல் எரிப்பு என தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த முயன்றார். ஆனால் தமிழக தொகுதிகள் குறைக்கப்படாது என பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூறினர். இதனால் ஸ்டாலினின் கூப்பாடு பொய் என்பது உறுதியாகிவிட்டது. முதல்வராக இருப்பவர் அரசியலமைப்பு சட்ட நகலை எரிப்பது தேச துரோகமாகும். கடந்த 1986 அரசியலமைப்பு சட்ட நகலை எரித்ததற்காக அன்பழகன், பரிதி இளம்வழுதி உள்ளிட்ட 10 திமுக எம்எல்ஏக்களை அன்றைய சபாநாயகர் PH பாண்டியன் பதவி நீக்கம் செய்தார். அதன்படி அரசியல் சட்ட திருத்த மசோதாவை எரித்த ஸ்டாலின் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் குடும்பத்திற்கு 60,000 ரூபாய் நேரடி பலன் கிடைக்கும் என வீடு வீடாக அக்கட்சியினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வருகின்றனர். திமுக மீண்டும் வெற்றி பெற்றார். இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என அக்கட்சி தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து திமுக கூட்டணி கட்சியினர் 8,000 ரூபாய் மாதிரி கூப்பனை அச்சடித்து வீடுதோறும் வழங்கி வருகின்றனர். இதற்கு போட்டியாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்திற்கு 60,000 ரூபாய் நேரடி பலன் கிடைக்கும் என அக்கட்சியினர் வீடு வீடாக துண்டு பிரசுரம் விநியோகித்து வருகின்றனர். மேலும் 10,000 ரூபாய் காசோலை போன்ற துண்டு பிரசுரத்தையும் வழங்கி வருகின்றனர். அதிமுகவினர் விநியோகம் செய்யும் துண்டு பிரசுரத்தில் குடும்ப உதவித்தொகை 10,000 ரூபாய், மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 24,000 ரூபாய், இலவச சிலிண்டருக்கான தொகை 3,000 ரூபாய், ரேஷனில் பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய்க்கு 3,000, இலவச பேருந்து பயணம் வாயிலாக சேமிப்பு 6,000, பொங்கல் பரிசு 2,000 ரூபாய், இலவச ஃப்ரிட்ஜ் 12,000 ரூபாய் என மொத்தம் 60,000 ரூபாய் நேரடி பலன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வால்பாறையில் 800 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்ததில் 9 பேர் பலியான சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். மக்களவை பேரவைகளில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை விரைந்து அமலாக்குவதுடன் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகபட்சம் 850 வரை அதிகரிக்க வகை செய்யும் அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தோல்வியடைந்த நிலையில் இது ஒரு மசோதாவின் தோல்வியல்ல, இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி என்று மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.